தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லா குரூப் 4 எக்ஸாம்க்கு வெறித்தனமா படிச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முக்கியமான ஒரு செய்தி, அது என்ன முக்கியமான ஒரு அலர்ட். அது என்ன அலர்ட் அப்படின்னா, செய்தி கூட இல்ல, அலர்ட். என்ன அலர்ட் அப்படின்னா 3 மாசத்துல நோட்டிபிகேஷன். இன்னையில இருந்து ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதாவது வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லா எக்ஸாம் வரப்போகுது. அதாவது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இந்த எல்லா எக்ஸாமும் இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் வரப்போகுது. அதுல மெயினா குரூப் 4 எக்ஸாம் தமிழ்நாடு ஃபுல்லா பிரதானமா படிச்சுட்டு இருப்பீங்க, ரைட்டா? அதுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிப்பு இன்னும் 3 மாசத்துல வரப்போகுது, 90 நாட்கள் வரப்போகுது. நீங்க அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம்லாம் 2 மாசம் தான் கேப் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 5 மாசத்துல எக்ஸாம் எழுத போறீங்க. கால டைம் வந்துருச்சு, நீங்க பாஸ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அடுத்த அந்த 2026 செகண்ட் ஹாஃப் வந்துருச்சு, ரைட்டா? இன்னமும் ஓடாம, இன்னமும் ப்ரிப்பேர் பண்ணாம, இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், புக்கை எடுத்து எல்லாத்தையும் வேகமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாதி பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க எந்த ஸ்டடி பிளான் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகாடமி, வீட்டில் போடுற ஸ்டடி பிளான், ஆஃப்லைன் ஆன்லைன் எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டடி பிளானை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, வேற எங்கேயாவது தாவிடாதீங்க. நான் அதை மட்டும் சொல்லிக்குவேன். ஏட்டா நீங்க எங்க வேணா ஜாயின் பண்ணுங்க, எப்படி வேணா படிங்க. ரைட்டா? குரூப் ஸ்டடி பண்ணுங்க, தனியா படிங்க, வீட்ல படிங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, ஜாப் கோய்ஸா இருப்பீங்க, வேலை வேண்டும் படிப்பீங்க, எப்படி வேணா படிங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்கன்னா அந்த ஸ்டடி பிளானை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த ஸ்டடி பிளான்ல எவ்வளவு முடிச்சீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ரைட்டா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். அதையும் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடுதலா நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே கேட்டுருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸ், கடைசி 6 months கரண்ட் அஃபேர்ஸ் அதை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தனித்தனியா இண்டெக்ஸஸ், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை அப்படியே செக்ரிகேட் பண்ணி அந்த வீடியோக்குள்ள அதுவும் வெளியிடப்படும், ரைட்டா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதையும் மைண்ட் செட் செய்யப்படும். அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் கம்பைண்டா சேர்த்து இல்லைன்னா செப்பரேட்டா அப்படியே அடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரும், ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸும் போவோம், அதையும் சொல்லிக்கிறேன். இப்ப நிதானமா கரெக்டா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்களோ அந்த நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் புக் இருக்குல்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட்டை கேட்குறீங்க. என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, சார் நான் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் படிக்கிறேன், ரைட்டா? ஆனா போன குரூப் 4 எக்ஸாம், அதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தா கேள்விகள்லாம் வித்தியாசமா இருக்கு, சில இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வரும், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன படிக்கிறீங்களோ அந்த படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கேள்வி வராது. நான் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். யாராவது ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா அதனால புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? இப்ப படிக்கிறீங்க, ஏதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் இது அது பேர் என்ன, ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் ஆரம்பிக்கிறாரு, 1829 சதி ஒழிப்பு சட்டம் வந்துச்சு, 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்துச்சு, தேசிய தேசிய மக்கள் தொகை கொள்கை முதலில் இந்தியாவில் 1976 போடப்பட்டது, இப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைனர் மாதிரி ஸ்கூல் புக்ல படிப்பீங்க, ரைட்டா? அது பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஐஎன்எம்மா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும். ஆனா அதே மாதிரி நீங்க எக்ஸாம்ல பார்க்க முடியாது கேள்வியை. நீங்க எந்த தோரணையில படிக்கிறீங்களோ, என்ன மாதிரி அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த ஸ்டைல், நீங்க படிக்கிற ஸ்டைல்லயே கேள்வி இருக்காது. அது ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆயிடுங்க. இது பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஆனா புதுசா படிக்கிறவங்க, ஏன்னா இன்னும் 3 மாசத்துல நோட்டிபிகேஷன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி எல்லாமே 90% படிச்சு முடிச்சிருக்கணும். நான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கு 3 மாசத்துல நீங்க எவ்வளவுனா 90% முடிச்சிருக்கணும் ஒட்டுமொத்த சிலபஸ்ல. இப்ப எவ்வளவு முடிச்சிருக்கீங்க நீங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எங்க வேணா படிங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன், எவ்வளவு சதவீதம் இப்ப பேசிட்டு இருக்க டேட்ல எவ்வளவு சதவீதம் நீங்க முடிச்சிருக்கீங்க சிலபஸ்ல? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு சதவீதம் முடிச்சிருக்கீங்க, ரைட்டா? எவ்வளவு யூனிட் முடிச்சிருக்கீங்க? சார் நான் ஜிஎஸ்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு ஐஎன்எம், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இருக்கு. சார் தமிழ்ல யூனிட் 1, யூனிட் 7, யூனிட் 3 முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு யூனிட் 4, யூனிட் 6 இருக்கு. சார் மேத்ஸ்ல ஆப்டி முடிச்சிட்டேன், இன்னும் ரீசனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட் தான் முக்கியம். எவ்வளவு முடிச்சிருக்கோம், எவ்வளவு என்ன முடிக்கணும்? இந்த முடிச்சிருக்கிறதுக்கு ரிவிஷன் டைம் எப்ப? ஒரு நாளைக்கு டைம் அதிகப்படுத்த சொன்னேன், அதே மாதிரி அதிகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கத்தை விட்டுருங்க, 16 மணி நேரம் இருக்கு, ரைட்டா? 16 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் நீங்க கான்சென்ட்ரேஷனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சா போதும். 8 hours. காலைல 2 மணி நேரம், மதியம் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம். சிம்பிளா, கிறிஸ்டல் கிளியரா? ஹவுஸ் ஒய்ஃப் ஆனீங்கன்னா அந்த டைம் ஒரு 6 hours 4 hours அதுக்குள்ள டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கணும், ரைட்டா? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு முடிக்கணும்? 3 மாசம் 5 மாசத்துல எக்ஸாம் எழுத போறீங்க, ரைட்டா? நீங்க அக்டோபருக்குள்ள 90% முடிச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி.
எத்தனை யூனிட் ஜிஎஸ் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க இப்பவே. இப்ப இந்த வீடியோ பார்த்துருக்கப்பவே வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து பாலிட்டி கம்ப்ளீட், எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட், யூனிட் 6 கம்ப்ளீட், ஸ்டில் என்னென்ன கம்ப்ளீட், இன்னும் என்ன அடுத்த நெக்ஸ்ட் 3 months ஐஎன்எம் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபி, அது தமிழ்ல யூனிட் 1, யூனிட் 7, யூனிட் 3 கம்ப்ளீட், யூனிட் 4, யூனிட் 6, யூனிட் 2 ஸ்டில் ஹேவிங். இன்னும் அடுத்த 3 மாசம் டார்கெட். ஸோ மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அலர்ட்டுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன், ரைட்டா? ஏன்னா நம்ம செகண்ட் ஹாஃப் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எக்ஸாமே இல்ல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தான் எக்ஸாம் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம், நெருங்கிட்டோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அரிசியா டக்கு டக்கு டக்குன்னு இருக்கு. அதுல மெயினா குரூப் 4 தான் பிரதானமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவீங்க, ரைட்டா? உங்களுக்கான அலர்ட் தான் 3 மாசம். 3 மாசம் கழிச்சு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், இது வரைக்கும் தான் விட்டுட்டீங்க. இது வரைக்கும் விட்டுட்டீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, அதுல மாற்ற கருத்து இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. விட்டுட்டீங்கன்னா எதை சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அசால்ட்டா இந்த எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு டிவி அது என்ன சொல்றது சட்டசபை அது இதுன்னு பார்த்து அப்படி போயிடுச்சு. இந்த 6 மாசம் நிதானமா நமக்கான காலகட்டம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, இந்த சோசியல் மீடியா, இந்த எலெக்ஷன், இந்த அரசாங்கம், இந்த நியூஸ் ஒதுக்கி வச்சு முழுக்க முழுக்க புக்ஸ் 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 இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்த 6 மாசம் காலகட்டம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாசம். டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம். டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம்னா நவம்பர் 20ல இருந்து டிசம்பர் 20 1 மாசம் ஃபுல்லா ரிவிஷன். வழக்கம் போல ரிவிஷனுக்கு நம்ம வந்துருவோம், மாற்றகத்து இல்ல, ரைட்டா? நம்ம குருநாத் ஐஏஎஸ் அகாடமி நீங்க 2024 குரூப் 4 எக்ஸாம் எழுதா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கேரண்டி சொல்றேன், கேரண்டி கொடுக்குறேன். ரிவிஷனை என்கிட்ட விட்டுருங்க, ரைட்டா? நீங்க தைரியமா இருங்க, ரிவிஷனை என்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா பக்கா பக்கா ரிவிஷன் டிஜிட்டல் போர்ட்லயும் பண்ணிட்டோம், இன்டர்வியூலயும் பண்ணிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன், நான் சொல்றேன், ரைட்டா? சோ ரிவிஷனை என்கிட்ட விட்டுருங்க, அல்ல எந்த கவலையும் இல்ல. அந்த கவலை அந்த பாரத்தை என் மேல தூக்கி போட்டுருங்க, ரைட்டா? இந்த நீங்க ஒன்னே ஒண்ணுதான் அது ஆப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். நீங்க ஸ்டடி பிளான் படி போயிட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு டெஸ்டா போட்டு போயிட்டு இருப்பீங்க, ஓகே. வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ஸ்டடி பிளான் படி போயிட்டு இருப்பீங்க. இல்ல வேற அகாடமி, ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், யார வேணா இருங்க. ஆனா டைம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். 3 மாசத்துல எல்லாருமே நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்து அந்த நோட்டிபிகேஷன் டேட் வரப்போகுது. 5 மாசத்துல எல்லாமே போய் எக்ஸாம் எழுத போறீங்க. 170 கொஸ்டின்ஸ் பின்வாங்குதலே இல்லையே, பின்வாங்குதலே இல்ல, ரைட்டா? ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளோ கரெக்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அந்த நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த சிலபஸ் ஃபுல்லா வச்சு ஒவ்வொரு பாயிண்ட் எல்லாம் யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. அதாவது ஒட்டுமொத்த சிலபஸே நான் டீகோட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்காவே சொல்லியிருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ போடுறேன், அதை பார்த்துருங்க, ரைட்டா? அந்த மாதிரி அதாவது சிலபஸ்ல ஒவ்வொரு லைனும் முடிச்சிட்டோமா அது மட்டும் பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல நான் இது முடிச்சேன்னு சொல்றதை விட தரவா முடிச்சிட்டோமா. பாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும், அதுல மேக்கிங் படிக்கணும், ஹிஸ்டரி படிக்கணும், படிச்சோமா? முகவரின்னு இருக்கும், டாப் டு பாட்டம் படிச்சோமா? அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீங்க படிக்கிறது, ரிவிஷன் பண்றது, ஹைலைட் பண்றது, அப்படி பயபக்தியோட ஒரு டேபிள் அப்படியே அந்த லைட் அப்படி வச்சுக்கிட்டு அது எல்லாமே அந்த படிக்கிறதுக்கான அந்த ஸ்டைல உருவாக்குறது, என்வரான்மெண்ட் உருவாக்குறதுல அதுல பாடுபடுவாங்க, ரைட்டா? என்ன கேட்டா அதுல ஒரு பெருசா அதுல பெருசா ஈடுபாடு இல்ல. சும்மா படுத்தது கூட படிக்கலாம், நந்தது கூட படிக்கலாம், அங்க படிக்கலாம். படிக்கிறப்ப அந்த புக்குக்குள்ள கனெக்ட் ஆனா போதும். என் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்களால சிலபஸ் இருக்குல்ல, சிலபஸ கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாத மட்டும் பாருங்க. இது வரைக்கும் படிச்சவங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க, மாற்ற கருத்து இல்ல. இருந்தாலும் ஒரு யூனிட் முடிச்சீங்கன்னா சிலபஸ் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏறி இருக்கா, மனப்படமா மைண்ட்ல ஏறி இருக்கா, அதை மட்டும் பாருங்க. இப்ப பாலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா, சார் பாலிட்டியா சார், ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், முகவுரை, சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட், மத்திய மாநில அரசு உறவுகள், லோக்பால், லோகாயுக்தா, சிபிஐ, சிவிசி, மனித உரிமை ஆணையம், தகவல் உரிமை ஆணையம், ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, எலெக்ஷன், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், லோக் அதாலத்து, புரியுதா? ஸ்டேட்ல மாநில சட்டமன்றம், ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், அப்புறம் இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம், முதல்வர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட்ல கவர்னர், எமர்ஜென்சி அப்படின்னு டோட்டலா உங்களால சொல்ல முடியுதா சிலபஸ்? எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான், ஆர்பிஐ, பேங்கிங்,
ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், மத்திய மாநில அரசுகளுக்கான பண பகிர்தல், டாக்ஸ், மறைமுக வரி, நேர்முக வரி, நிதி கொள்கை, பண கொள்கை, விவசாயம், தொழிற்சாலை, பாவர்ட்டி, எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்ல முடியுதா? பார்க்காம சிலபஸ் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுதா? யூனிட் 6 தமிழ் சமூக வரலாறு, திருக்குறள், தமிழ் இலக்கியம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை, அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராட்டத்தின் பெண்களின் பங்கு, சுதந்திர போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, எர்லி அஜிடேஷன், பாளையக்காரரு, புரியுதா இல்லையா? அப்புறம் சமூக சமய சீர்திருத்தங்கள், பெரியாரு, அண்ணா, யூனிட் 6. அவங்க பேசின ஒரு 2 நிமிஷத்துல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 சிலபஸ் சொல்லியிருப்பேன். சும்மா இதை நான் இது பண்றதுக்காக சொல்ல வரல. கண்ணை மூடிட்டு சிலபஸை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்துங்க படிச்சிருந்தீங்கன்னா. அப்புறம் அந்த சிலபஸ்ல ஒவ்வொன்றும் படிச்சோமா அந்த பாயிண்ட்ஸை மைண்ட்ல ஏத்துங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன படிக்கிறீங்களோ அதுவே எக்ஸாம்ல வராது, மறைமுகமா தான் வரும். அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ நானே போட்டிருப்பேன். ஆப்ஷன் எலிமினேஷன் அது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ ஆப் யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன். ரைட்டா? ஒரு கேள்வி எப்படி பார்க்கணும், ஒரு கேள்வி எப்படி ஆப்ஷனை தூக்கணும், ஒரு கேள்வி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதான் பிரதானம். அடுத்த 3 மாசத்துல நீங்க முடிக்க போறீங்க, அதுல மாற்றகத்தே இல்ல. நான் 100% உங்களை நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க, உங்களை 100% நம்புறேன். ரைட்டா? கண்டிப்பா 2027 போஸ்டிங் வாங்கிடுவீங்க நீங்க. சார் என் பேர் ராம்குமார், போஸ்டிங் வாங்கிட்டேன் சார். விஓ சார். சார் என் பேர் காயத்ரி, விஓ ஆயிட்டேன் சார். கண்டிப்பா 2027 நீங்க போஸ்டிங் தட்டு தூக்குவீங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே இல்ல, பாக்குறவங்கல்ல ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஆப்ஷன் எலிமினேஷன், ஒரு கேள்வி அணுகிற விதம் எல்லாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடுவீங்க. 170 டார்கெட். ரைட்டா? அதனால கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, பால் கோர்ட்ல கரெக்டா இருக்கு. அத கரெக்டா டக்கு 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 டக்குன்னு தள்ளிட்டு அப்படியே போயிட்டு கோல் போட வேண்டிய வேலையை மட்டும்தான் நீங்க செய்யணும். ரைட்டா? பால் கோர்ட்ல இருக்கு, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வருவாங்க, அங்கிட்ட அவங்கள எதிர் அணிகள் வருவாங்க. அதெல்லாம் என்னன்னா இந்த கேள்வியா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த அவுட் சோர்ஸ் எடுத்துக்கோ, இந்த கேள்வியை கூட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரெல்லாம் வருவாங்க. அவங்களே பால் அப்படியே நகர்த்தி ஃபுட்பால் அப்படியே இது பண்ணி கோலை போடணும். கோலுங்கிறது 170, கோலுங்கிறது 170. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம். நீங்க குரூப் 4ங்கிறது ஒரு கேம். அந்த கேம்ல 200 பாயிண்ட்ஸ், அந்த 200 பாயிண்ட்ஸ்ல 170 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ரைட்டா? 170 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்க தூங்குறீங்க, சோம்பேத்தனமா இருக்கீங்களா, பெனால்டி அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா 170ல இருந்து கீழே வந்துகிட்டே இருப்பீங்க. ரைட்டா? கேம்ல ஜெயிக்கணும்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும். கேம்ல ஜெயிக்கணும்னா ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் போடணும். கேம்ல ஜெயிக்கணும்னா ஒரு யூனிட் மூடாம, ஒரு வார்த்தை விடாம ஒட்டுமொத்த ஸ்கூல் புக்கை படிக்கணும். கேம்ல ஜெயிக்கணும்னா ஸ்கூல் புக்கை தாண்டி குறிப்பா ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸை படிச்சு முடிக்கணும். கேம்ல ஜெயிக்கணும்னா ஒட்டுமொத்த டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எங்க எது எல்லா டெஸ்டும் போட்டு பார்க்கணும். கேம்ல ஜெயிக்கணும்னா ஒரு கியூரியாசிட்டியோட படிக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கோட படிக்கணும். ஏதோ இது அரசியல் நிர்ணய சபை 5 ஆண்டு திட்டம் மார்க்க வாங்கணும்னு படிக்கிறதெல்லாம் படிக்க கூடாது. 5 ஆண்டு திட்டம் 1951 to 56, 5 ஆண்டு திட்டம் 56 to 61, 5 ஆண்டு திட்டம் 61 to 66. தட்ஸ் அந்த அட்டாச்மெண்ட், அந்த கனெக்ஷன், அந்த ஆரா. ரைட்டா? ஒரு காட் மோட்ல இருக்கணும். காடு மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பிரன்ட் மோடு, ஒரு காட் மோடுக்கு போகணும். போயிட்டு சரக்கு பிரெயின்ல ஏத்தணும். இது மட்டும் செய்யுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, என்ன இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களா சார், என்ன சார் அப்படின்னா, ஏன்னா 3 மாசம் நோட்டிபிகேஷன், 3 மாசம். நான் வருஷம் பாக்குறேன், அதனால சொல்றேன். எல்லாமே பின்னாடி புலம்புவாங்க, அதுக்காக சொல்றேன். முன்னாடியே எச்சரிக்கையா சொல்லிடுறேன். நோட்டிபிகேஷன் வர வைக்கலாம், வெயிட் பண்ணாதீங்க. ரைட்டா? 3 மாசத்துல வரப்போகுது. நோட்டிபிகேஷனுக்குள்ள நீங்க எப்படியாவது சிலபஸ் முடிக்கணும். நோட்டிபிகேஷனுக்குள்ள முடிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் 2 மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் 1 மாசம் கூட நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 மாசம் ரிவிஷன். நான் குதிச்சிருவேன். நீங்க கேட்டாலும் கேட்கலாம், நான் குதிச்சிருவேன். கொஞ்சம் பக்கம் முடிச்சு விட்டு உங்க மைண்ட்ல ஏற்றி விட்டுருவேன். ரைட்டா? இந்த மாதிரி ரிவிஷன்ல இந்த கேள்வி எல்லாம் மறைமுகமா கேட்கறாங்களா, அதையும் இழுத்து விடுவேன். ரிவிஷனுக்குள்ளே இழுத்து விட போறேன். ஏன்னா நீங்க ரிவிஷன்ல கன்வென்ஷனலா எல்லாமே ட்ரெடிஷனலா பார்த்துட்டு அங்க போய் உட்கார்றப்ப அப்ரிவேஷனு, அப்புறம் வந்து என்ன பெரிய பேரா குத்திட்டு யார் சொல்றது, இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணேன்னா, அது எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் முடிச்சலான்னு பாக்குறேன். கடைசி 1 மாசம் நான் சொல்றேன். ரைட்டா? அப்புறம் அது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் மற்ற எல்லா விஷயங்கள். ரைட்டா? எல்லா விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம், யூடியூப் சேனல்ல கொண்டு போயிட்டு இருப்போம். ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க ஸ்டடி பிளான் போட்டு. ஸோ அதனால கிறிஸ்டல் கிளியர், எல்லாம் பக்கவா இருக்கு. ஒரு அலர்ட்டுக்காக தான் வந்தேன், கரெக்டா அந்த அலர்ட்டை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நல்லா ஃபுல் ஃபோக்கஸா செகண்ட் 6 மாசம், அடுத்த 6 மாசம் ஃபுல் ஃபோக்கஸா இருங்க.
கண்டிப்பா போஸ்டிங் நீங்க தட்டி தூக்குவீங்க. ரைட்டா? கரெக்டா பிளான், கச்சிதமா கன்சிஸ்டன்சி, நான் ஹார்ட் ஒர்க் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? சோ அதனால அடுத்த வீடியோல இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கொண்டு போவோம். நடப்பு நிகழ்வுல நீங்க கேட்டீங்க அதுவும் கொண்டு போவோம். அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல, எந்த பின்வாங்குதல் இல்ல. மத்தபடி எல்லா விஷயங்கள் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் ஒவ்வொன்றா அப்படியே கொண்டு போவோம். ஏன்னா இப்பதான் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு நம்ம பயணிப்போம். ரைட்டா? சோ அப்படியே நம்ம பயணிச்சு எப்படியா இந்த போஸ்டிங்கை தட்டி தூக்குறதுக்கு வெறித்தனமா கொண்டு போவோம். அதையும் நீங்க ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டோட இருங்க. ரைட்டா? டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மட்டும் சொல்லிக்குவேன். தாரக மந்திரம் என்னன்னா, இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு டோன்ட் வேஸ்ட் த டைம். டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அதாவது அவங்க நான் அங்க போயிட்டேன், உடம்பு சரியில்லை, அதனால ஒரு 10 நாள் எக்ஸ்கியூஸே இருக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் கேட்டீங்கன்னா உங்களால கிளியர் பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. ரைட்டா? இறங்கி அடிக்கணும். என்ன வந்தாலும் அடிக்கணும், என்ன வந்தாலும் படிக்கணும், என்ன வந்தாலும் ரிவிஷன் செய்யணும், என்ன வந்தாலும் டெஸ்ட் போடணும். ரைட்டா? கண்டிப்பா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.